ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவி லிஸ்ட். நான் உங்கள் ரஞ்சித் தமிழ். நீங்க என்ன டாபிக் பார்க்க போறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் ஒரு சில முக்கியமான அனிமி சீரிஸோட அப்டேட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அது எல்லாத்தையும் மொத்தமா இந்த வீடியோல நம்ம பார்த்துடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற ஒரு வீடியோ உங்களை வந்து சேரும். எடுத்தோட பெரிய நியூஸ்ல இருந்து போயிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற நியூஸ் எது சொல்லி பார்த்தீங்கன்னா, சோலோ லெவலிங்கோட சீசன் 2 வந்து இப்போ கிரன்ச்சிரோல்ல டெலிகாஸ்ட் பண்ணின்னு இருக்காங்க. இது வரைக்கும் மொத்தம் 3 எபிசோட் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க. தமிழ் வெர்ஷனும் இங்கிலீஷ் வெர்ஷனும் இந்த சீரிஸ்க்கு வந்து ரிலீஸ் பண்ணல. இந்த சீரிஸோட டப்டு வெர்ஷன் எப்போ வரும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க. இப்போ கிரன்ச்சிரோல் சைடுல இருந்து அபிஷியலா அனௌன்ஸ்மென்ட் பண்ணிருக்காங்க. இங்கிலீஷ் வெர்ஷன் வந்து 19th, தமிழ் வெர்ஷன் வந்து 26th இருந்தும் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி அபிஷியலா ஒரு அனௌன்ஸ்மென்ட் வந்து வந்திருக்கு. யாரெல்லாம் இந்த சீரிஸை தமிழ்ல பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள இன்னும் ஒரு வாரம் வந்து வெயிட் பண்ண வேண்டியது வந்து இருக்கும். இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் இதுல மொத்தம் 13 எபிசோடு வந்து இருக்கு. இது எல்லாமே டெலிகாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம சேனல்ல இதோட ரிவ்யூ வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்த நியூஸ் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம டீமன் ஸ்லேயரோட இன்ஃபினிட்டி கேசலோட மூவி வந்து எப்போ ரிலீஸ் ஆகும்னு சொல்லி ரூமரா ஒரு டேட் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த டீமன் ஸ்லேயரோட இன்ஃபினிட்டி கேசல் மூவி வந்து மொத்தம் 3 பார்ட்டா வந்து எடுக்க போறாங்க. பார்ட் 1 தான் வந்து இந்த வருஷம் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. எப்போ ரிலீஸ் ஆகும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, செப்டம்பர் 12th சொல்லி அன்அபிஷியலா ஒரு டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஒரே ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா, இந்த இன்ஃபினிட்டி கேசல் ஆர்க் தான் இந்த டீமன் ஸ்லேயரோட கடைசி சாப்டரா வந்து இருக்கும். எனக்கு டீமன் ஸ்லேயர் வந்து ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு டீமன் ஸ்லேயர் வந்து பிடிக்கும்னா எந்த சாப்டர் வந்து ரொம்ப பிடிக்கும் சொல்லி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த நியூஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரெண்ட் ஏ கேர்ள் ஃப்ரெண்டோட சீசன் 4 வந்து இந்த வருஷம் ஜூலை வந்து ரிலீஸ் ஆகும்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அந்த சீரிஸ்ல வந்து ஒரு நியூ போஸ்டருமே வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த சீரிஸ் மொத்தம் 2 பார்ட்டா வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல 12 எபிசோடும், செகண்ட் பார்ட் 12 எபிசோடுமா வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இந்த சீரிஸ் வந்து பார்த்திருக்க மாட்டீங்க, ஆனா கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா வந்து இந்த சீரிஸை நீங்க பார்க்கலாம். ஒர்த் வாட்சிங் தான் வந்து உங்களுக்கு இருக்கும். ஏன்னா இதுல கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் வந்து எல்லாமே இருக்கும். வேணும்னா சொல்லுங்க, இந்த சீரிஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி நம்ம சேனல்ல ஒரு ரிவ்யூ வந்து போட்டுடலாம். அடுத்த அப்டேட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அனிமி மூவி சைடுல இருந்து நீங்க எல்லாரும் நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கிற நம்ம என்ட்ரி கேவல் நடிச்ச விச்சர் சீரிஸை வந்து பார்த்திருப்பீங்க. இந்த சீரிஸை பேஸ் பண்ணி ஒரு அனிமேட்டட் மூவி வந்து எடுத்திருக்காங்க. அது என்ன மூவின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தி விச்சர் சைரன்ஸ் ஆஃப் தி டீப். இந்த மூவி வந்து எப்போ ரிலீஸ் ஆகும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, February 11 அன்னைக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து ரிலீஸ் ஆக போகுது. நீங்க இந்த மூவி வந்து பார்க்கணும்னு சொல்லி நினைச்சீங்கன்னா அதுக்கு முன்னாடி விச்சரோட சீசன் 1 வந்து கண்டிப்பா நீங்க பார்த்தாகணும். ஏன்னா சீசன் 1ல இருக்கிற எபிசோட் 5 அண்ட் எபிசோட் 6 அந்த இடைப்பட்ட டைம் லைன்ல நடக்கிற கதையா தான் வந்து இதை செட் பண்ணிருக்காங்க. விச்சர் சீரிஸை பார்த்தவங்க மறக்காம இந்த சீரிஸ் வந்து செக் பண்ணி பாருங்க. அடுத்த அனிமி நியூஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் இந்த வருஷத்துல ரொம்ப எதிர்பார்க்கிற மூவி எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தி செயின்சா மேன் ரேஸ் ஆர்க் மூவி தான். எனக்கு இதோட சீசன் 1 வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. சீசன் 2 வந்து எப்போ வரும்னு சொல்லி வெயிட் பண்ணி இருந்தேன். அதை வந்து இப்போ மூவியா வந்து ரிலீஸ் பண்றாங்க. இந்த வருஷம் ஜப்பான்ல மார்ச் 23ல நடக்கிற அனிமி ஜப்பான்ற ஈவென்ட்ல மாப்பா ஸ்டுடியோ இந்த மூவியோட அபிஷியல் ரிலீஸ் டேட் வந்து அனௌன்ஸ்மென்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. அதே மாதிரி மாப்பா ஸ்டுடியோவோட இன்னொரு அனிமி சீரிஸான டோரோ ஈடோரோ அனிமி வந்து அதோட சீசன் 2 வந்து இந்த வருஷம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இந்த சீரிஸோட சீசன் 1 வந்து எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2020ல. அப்போ ரிலீஸ் ஆன சீசனுக்கு இப்பதான் சீசன் 2 வந்து அனௌன்ஸ்மென்ட் பண்றாங்க. நான் இந்த சீரிஸ் வந்து பார்த்தது கிடையாது, ஆனா விஷுவலா பார்க்கும்போது செம கோர்க்கியா வந்து இருக்கு. நீங்க இந்த சீரிஸ் வந்து பார்த்திருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வாரம் கம்மியா தான் வந்து அனிமி ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல முதல்ல பார்க்க போற அனிமி எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஐ அம் தி ஈவில் லார்ட் ஆஃப் an intergalactic empire. இது வந்து ஒரு இசெகாய் அனிமி. இந்த சீரிஸோட கதை படி பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ இறந்து போய் வேற ஒரு உலகத்துல இன்டர்கேலக்டிக் டீமன் லார்டா வந்து இருக்காரு. அவருடைய ப்ரீவியஸ் லைஃப்ல அவர் ரொம்ப நல்லவரா வந்து இருந்தாரு. இதனால நிறைய பேர் வந்து அவருக்கு துரோகம் பண்ணாங்க. அவர் வாழ்க்கையில் நினைச்ச எதுவுமே வந்து அவருக்கு நடக்கல. இந்த வாட்டி டீமன் லார்டா தனக்கு என்ன வேணுமோ ஃபுல் ஈவலா வந்து அதை அடைஞ்சே தீர்வுன்ற ஒரு எண்ணத்துல வாழ ஆரம்பிக்கிறாரு. இந்த சீரிஸ் இந்த வருஷம் ஏப்ரல்ல வந்து ரிலீஸ் ஆகும் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அடுத்த அனிமி எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கேசில்வேனியா நாக்டர்னோட சீசன் 2 ட்ரெய்லர் வந்து இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருந்தது. எனக்கு இந்த கேசில்வேனியா பிரான்ச்சைஸை பத்தி அந்த அளவுக்கு தெரியாது. இந்த சீரிஸ் பார்த்தவங்க அந்த ட்ரெய்லர் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாசம் ஏகப்பட்ட அனிமி சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல இப்ப டாப்ல இருக்கிற அனிமி சீரிஸ் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சாக்கமோட்டோ டேஸ் தான். இது வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த வாரம் டாப் 10 அனிமி லிஸ்ட்ல வந்து சாக்கமோட்டோ டேஸ் தான் ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 எபிசோட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. வீக்லி ஒரு எபிசோட் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து ரிலீஸ் ஆகும். இது இந்த வருஷத்தோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் அனிமியா கூட வந்து மாற வாய்ப்பு இருக்கு. இந்த லிஸ்ட்ல 5வது இடத்துல வந்து சோலோ லெவலிங் சீசன் 2 வந்து இருக்கு. என்னது சோலோ லெவலிங்க்கு 5வது இடமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமா, இப்பதான் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. போக போக இந்த ரேட்டிங் வந்து கண்டிப்பா மாறும். என்ன பொறுத்த வரைக்கும் 10th பிளேஸ்ல டாக்டர் ஸ்டோனோட சீசன் 4 வந்து இருக்கு. இந்த சீரிஸுமே நான் கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணுவேன் பார்க்கிறதுக்கு. உங்களுக்கு சயின்ஸ் பிடிக்கும்னா நீங்க கண்டிப்பா இந்த சீரிஸ் வந்து பாருங்க. பயங்கர எப்பிக்கா வந்து இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ இந்த அவ்வளவுதான். இந்த வாரம் அந்த நியூஸ் எல்லாத்தையும் நீங்க பார்த்திருப்பீங்க. இதுல ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தா அது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுப்பேன், மத்தவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம மூவி லிஸ்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட அடுத்த சூப்பரான வீடியோல இருந்து உங்களை சந்திக்கிறேன். போய்